இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? விநாயகர் பிறந்தது விநாயகர் சதுர்த்தி கொண்டாரு, அப்படிதானா? அப்படியா? என்னங்க சதுர்த்தி? சதுர்த்தி திதியில விநாயகர் சதுர்த்தியில, சதுர்த்தி திதியில ஒரு பிறந்ததுனால விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோமா? சரி, எல்லா மாதமும் சதுர்த்தி வருது. அப்ப ஏன் ஆணி மாசம் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறார்? முதல்ல அப்போ ஆவணி மாசம் சதுர்த்தியிலதான் விநாயகர் பிறந்தாரா அப்படின்னு கேள்விப்பட்டோம். இல்ல, நிறைய பேர் ஜாதகம் எல்லாம் கூட கணிக்கிறாங்க. விநாயகருக்கு ஜாதகமே கணிக்கிறாங்க இல்லையா? முடியாதா? நீங்க நீங்க டிவில எல்லாம் கேக்குறது இல்லையா? ஜோசியர்கள் விநாயகர் சதுர்த்தி பத்தி ஜாதகம் சொல்லுவாங்களே, கேட்கறது இல்லையா? அப்ப நீங்க ஏன் விட மாட்டேங்கிறாரு? யானைய யார் சொன்னது? வந்திருக்கிறது சிவன்றது விநாயகருக்கு தெரியாதா? இல்ல, தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்ப அவர் கடவுளா? வந்திருக்கிறது சிவபெருமான்னு அதுவும் அவங்க அப்பான்றதே தெரியலன்னு சொன்னா, அப்பாவை பிள்ளைக்கு தெரியலையா? அப்பன்னா அவரெல்லாம் ஒரு கடவுளா? கடவுள், அவரு கடவுள் ஏன் நம்ம கொண்டாடணும்? அது சிவனையே தடுக்கிற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு வல்லமையா என்ன? இப்படிதான் கட்டுக்கதைகளையே நம்பி 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 எத்தனை கட்டுக்கதை, 1 வருஷமா 2 வருஷமா 100 வருஷமா 200 வருஷமா காலாகாலமா இப்படி போட்டவங்க எல்லாம் சொல்லி 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 எதுக்கு சொன்னாருன்னு தெரியாத கொண்டாடிக்கணும். எதுக்கு கொண்டாடுறன்னு தெரியாத கொண்டாடு. விழான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? விழா அப்படின்னா பண்டிகைங்கிறது தமிழ் சொல்லா? சரி, பண்டிகைக்கு என்ன அர்த்தம்? அதுதான் சொல்லிட்டு இருப்போம். கொண்டாட்டம். விளைந்து செய்வது விழா. விளைந்து செய்வது விழா. இல்ல, நல்ல தமிழ்ல எந்த சொல் எடுத்தாலும் பொருள் இருக்கும், பொருள் இல்லாத சொல்லு கிடையாது. புரியுதா? விளைந்து செய்வது விழா. விளைவுன்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். இது விரும்பி செய்வது. எதுவா இருந்தாலும் சுதந்திர தினத்தை கூட விழாவாத்தான் கொண்டாடுறோம். என்ன விரும்பி செய்யறோம். அதனால அதுக்கு பேர் என்னது? சுதந்திர தின விழான்னு சொல்றோம். அது வந்து விளைந்து விரும்பி செய்வது விழா. சரி, போட்டு நமக்கு இந்த விநாயகர் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப தூரம் போயிடும். நம்ம அங்க போக வேண்டாம். ஏன்னா நிறைய தவறான கொள்கைகள் இல்லையா? அதுவும் விநாயகரை பற்றிய கட்டுக்கதை இருக்கு பாத்தீங்களா? அது புராண கதை இருக்கு பாத்தீங்களா? அதாவது கேட்கறதுக்கு காது கூசுற அளவுக்கு இருக்கிற கதை, கேட்கறதுக்கு எப்படி நாக்கு கூசாம இருக்குன்னு தெரியல. இல்ல, அவ்வளவு உள்ளபடியே. அப்புறம் அது என்ன, எப்படி தெய்வமாக கொண்டாட முடியும்? தெய்வமாக எப்படி கொண்டாட முடியும்? அதெல்லாம் தப்பு தப்பா சொல்றாரு. விநாயகர் வந்து பிறக்கல. விநாயகர் பிறக்கல. புரியுதா? பிறந்திருந்தா அவங்க இறந்திருக்கணும். பிறந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இறந்திருக்கணும். ராமன் பிறந்தான், அதனால ராமன் அவர்களும் கொண்டாடுறோம். சரைய நதியில மூழ்கி இறந்தான். சரைய நதியில மூழ்கி இறந்தான் இல்ல, அதனால வைணவர்கள் கொண்டாடுறாங்களான்னு எனக்கு தெரியாது. ராமனாவும் பிறகு. அப்போ பிறப்பு இறக்கிறவர்களும் மனிதன்.
அவன் கடவுள் கிடையாது, இடம் கிடையாது, கடவுள் கிடையாது. ஆனா மற்ற மனிதர்களை விட உயர்ந்த நிலைக்கு சென்றதுனால அவர்களை தெய்வம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கும் ராமனுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இல்ல. அதாவது அவனுடைய கோடியில ஒரு கூறு கூட நாம இல்லை, அவனுடைய பண்புல கோடியில ஒரு கூறு கூட நாம இல்லை. அவன் அவ்வளவு உயர்ந்த பண்புள்ளவனாக வாழ்ந்தான் யாரு? ராமன். ஆனா மனிதன் தான். அதனால நம்மை விட அவன் மேலானதான், அவன் தெய்வமா கொண்டாடலாமே தவிர அவன் கடவுள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் என்பது வேறு, தெய்வம் என்பது வேறு. தெய்வம் பிறக்கும் இறக்கும், கடவுள் பிறக்க மாட்டான் இறக்க மாட்டான். அதனால்தான் கடவுள் ஒன்று தெய்வம் பல. கடவுள் ஒன்று தெய்வம் பல. திருமூலர் ரொம்ப அருமை சொல்றாரு, ஒன்று அவன்தானி ஒன்று அவன்தானி என்று சொல்றாரு. சமஸ்கிருதத்துல கூட பார்த்தா பிரம்மம் ஒன்றே. தெலுங்குல ஒரு கீர்த்தனை, பிரம்மம் ஒக்கதே, பிரம்மம் ஒக்கதே. ஒரே ஒரு கடவுள் தான், கடவுள் ஒன்று தான். அதுல வந்து மாற்று கருத்து இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது விநாயகர் பிறந்தது தான் விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எத்தனை வருஷமா சித்தாங்க படிச்சு முற்பாடு கூட சொல்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. விநாயகர் அதையில அதையார் என்ன விநாயகர் பிறந்ததுனால பாண்டான்னு சொல்லியிருக்காங்க நினைக்காது. விநாயகர் அதவல்ல, விநாயகர் அதவல்ல, விநாயகருடைய பிறப்பு பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்கா? இல்ல இல்லையா? பிறப்பு பற்றி சொல்ல. விநாயகர் அதவ படிச்சிருக்கிறோமே இது வரைக்கும். விநாயகருடைய வடிவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? விநாயகர் அதவல்ல ஔவையார் தான் சொல்றாரு. விநாயகர்னா யாருன்னு சொல்லி ஔவையார் சொல்றாரு இல்லையா? விநாயகர்ங்கிறது இந்த யானை முகத்தோட வடிவம் இருக்குது, அந்த வடிவம் இருக்குது பத்தியா? அந்த வடிவம் என்பது இடகலை திங்களையுடைய கூட்டு வடிவம். இடகலை திங்களையினுடைய ஒரு கூட்டு வடிவம் இல்லையா? அந்த வடிவத்தை தான் நம்ம விநாயகராக நம்ம கற்பனை பண்ணி அந்த தோற்றத்தை உருவாக்கி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? மற்றபடி யானை தலையை வெட்டி வச்சதெல்லாம் விநாயகர் கிடையாது. யானை தலையை வெட்டி வச்சதெல்லாம் விநாயகர் கிடையாது. நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அதாவது நம்ம உடம்புல 72,000 நாடி இருக்குது. எத்தனை நாடி இருக்குது? 72,000 நாடி இருக்குது. அந்த நாடிகள்ல முக்கியமான நாடிகள் 10. முக்கியமான நாடிகள் 10. அந்த 10 நாடிகள்ல முதன்மையான நாடிகள் 3. முதன்மையான நாடிகள் 3 இல்லையா? அந்த 3 நாடிகள் தான் இடநாடி, வளநாடி, நடுநாடி. இடநாடி, நடுநாடி, வளநாடி. இடநாடி இடகலை என்றும், வளநாடிய திங்களை என்றும், நடுநாடிய சுழுமுனை என்றும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இடநாடி என்பது எது, வளநாடி என்பது எது, நடுநாடி என்பது எதுன்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கணும். இந்த இடநாடி என்பது இடது கால் பெருவிரல்ல தொடங்கி, இடது கால் பெருவிரல்ல தொடங்கி இந்த இடுப்புக்கு கீழே இதுவரைக்கும் வந்து இங்க ஒரு குறுக்கிட்டு திருப்பி இப்படி மேலே ஏறும். இங்க வந்து கழுத்துல ஒரு குறுக்கிட்டு திருப்பி இங்க இடமுட்டுக்கு போகும். இதுதான் என்னது? இடநாடி. வளநாடி அதே போல வலது கால் பெருவிரல்ல தொடங்கி இங்க இடுப்புக்கு கீழாக இங்க குறுக்கிட்டு திருப்பி இடப்பக்கம் ஏறி இங்க கழுத்துல குறுக்கிட்டு இங்க வளமுட்டுக்கு வரும். இது என்ன நாடி? வளநாடி. இந்த நடுநாடிங்கிறது எங்க இருக்குன்னு சொன்னா இந்த பின்னாடி மூளை இருக்குங்க, அந்த மூளைக்கு கீழே ஒரு தண்டு தொங்குதா? அந்த முதுகு தண்டுல நடுவில் இருக்கக்கூடிய நாடிக்கு பேர் தான் நடுநாடி. அதுக்கு பேரு சுழிமுனை நாடின்னு பேரு. என்ன முனை நாடி? சுழி. இந்த சுழிங்கிறது தமிழ்ல இருக்கக்கூடிய சிறப்பு எழுத்து ரகரம். அது எந்த மொழியிலும் கிடையாது. அதனால இந்த சமஸ்கிருதத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது சுஷ்முனா அப்படின்ட்டாங்க. என்ன நாடி? சுஷுமுனா நாடிட்டாங்க. அர்த்தம் எல்லாம் கிடையாது. சுழின்னா என்ன? வட்டம் போடுறதுன்னு சுழி. முனை என்ன? என்ன கூடா இருக்குதானே முனை. இங்க கூடா இருக்கும்.
எங்க அந்த முதுகு தொண்டு முதுகு பின்னாடி வாழை எடுத்துக்கிட்ட நம்ம இடுப்புக்கு கீழே அது இப்படி கூர்மையா வரும். அந்த கூர்மை எங்க இருக்குன்னு சொன்னா இங்க ஒரு சுழி இருக்கும் மொத்தம், இது மூளை பகுதி, அங்கிருந்து கீழே தொங்கும். அதனால சுழி முனைன்னு பேரு. இதெல்லாம் காரண பெயரு. இதெல்லாம் என்ன பெயரு? காரண பெயர். இந்த சுழி முனைத்தான் இவங்க சுஷுமுனா அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? இப்போ இந்த இரண்டு நாடியும் இப்படி குறிப்பிடுது இல்லையா? ஏன் குறிப்பிடுது? இந்த மூன்று நாடுதான் முக்கியமான முதன்மையான நாடின்னு சொன்னேன். இது உணர்வு, இது உணர்ச்சி. இடநாடி வழியாக உணர்வு. உணர்வுன்னு சொன்னா ஒன்றை பார்க்கின்ற போது உள்ளே வரக்கூடிய அறிவு பேர் உணர்வு. உணர்வுக்கு பெயர் உணர்வு. அந்த உணர்வுனால நாம பண்ணுகின்ற ரியாக்ஷன் அதுதான் உணர்ச்சி. நமக்குள்ள ஏற்படுகின்ற மாற்றம் தான் இது உணர்ச்சி. ஒரு பொருளை பார்க்கிறோம், பார்த்த உடனே உள்ள சந்தோஷப்படுது இல்லையா? பார்ப்பது என்பது உணர்வு. உள்ளே அடைகின்ற அந்த மகிழ்ச்சி தான் உணர்ச்சி. அந்த உணர்ச்சி வெளிப்படும் போது என்ன ஆகும்? தன்னை அறியாமலே வாய் என்னாகும்? சிரிக்கும், முகம் மலரும். முகம் மலரும். அதுதான் என்னது? உணர்ச்சி. இல்லையா? போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு சாக்கடை வருது, அந்த சாக்கடை வாசனை மூக்க தொலைக்குது, துர்நாற்றம் இல்லையா? துர்நாற்றம் வந்த உடனே இது உள்ள வருது பற்றி அதுதான் என்னது? உணர்வு. உள்ள உணர்வு வருது. வந்த உடனே உள்ள போன என்ன அது சிரிக்கிற பத்தியா? அதுதான் என்னது? உணர்ச்சி. அதான் என்னது? உணர்ச்சி. உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். அப்போ உணர்வு உள்ளே வருவது எது? இடநாடி வழியாக. உணர்ச்சி வெளிப்படுவது எப்படி? வடநாடி வழியாக. அப்ப இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இது இன்புட்டு, அது அவுட்புட்டு. இப்போ உள்ள வருவது ஒன்றும் வெளிப்படுவது வேறொன்றுமாகத்தான் இந்த உலகத்துல நாம 95 விழுக்காடு வாழ்ந்துக்கிறோம். உணர்வு ஒன்றுமாக, உணர்ச்சி வேறொன்றுமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். புரியுதா? ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன், தண்ணி வேணும். சரி, இப்போ நம்ம ஆபீஸுக்கு போறோம். நமக்கும் நம்ம மேலதிகாரிக்கு எப்பயுமே ஒத்து போகாது. நமக்கும் நம்ம மேலதிகாரிக்கும் எப்பயுமே ஒத்து போகாது. 7ஆம் பொருத்தம். சரியா? ஆனா அவர் நமக்கு மேலதிகாரி. நமக்கு மேலதிகாரி. பெரும்பாலும் நாம என்ன நினைப்போம் சொன்னா, கூடுமான வரை அவரை பார்க்கறது தவிர்க்கணும்னு நினைப்போம். பார்க்கறது தவிர்க்கணும்னு நினைப்போம். ஆனா போன உடனே அவர் தான் முதல்ல கண்டப்படுறாரு. ஆபீஸ் உள்ள நோண்டி உடனே அவர் தான் முதல்ல கண்டப்படுறாரு. நமக்கு மேலதிகாரி இல்லையா? மனசு என்ன நினைக்குன்னா, காலையில வந்த உடனே இந்த ஆள் முகத்துல தான் முடிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் உணர்வு. பார்த்த உடனே வந்துதான் உணர்வு. ஆனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம்? குட் மார்னிங் சார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கை வைக்கணும். உள்ள வந்தது என்ன? உணர்வு. என்ன வந்துச்சு? இவன் முகத்துல முடிக்கிறோமே அப்படிங்கிறது. ஆனா வெளிப்பட்ட உணர்ச்சி என்ன? அதுக்கு நேர் எதிராக. காரணம் என்ன? அவர் நமக்கு அதிகாரி. அதனால என்ன பண்ணோம்? வணக்கம் சார். அப்ப உணர்வு ஒன்று, உணர்ச்சி வேறொன்றாக இருக்கிறது. இப்படித்தான் நாம பெரும்பாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உணர்வும் உணர்ச்சியும் எப்பொழுது ஒன்றுபடுகிறதோ, உணர்வும் உணர்ச்சியும் எப்பொழுது ஒன்றுபடுகிறதோ, அப்படி ஒன்றுபடுகின்ற போது இந்த இரண்டும் குறுக்கிடுது. பார்த்தீங்களா? ரெண்டு நாடியும் எங்க குறுக்கிடுதுன்னு சொன்ன, இந்த இடுப்புக்கு கீழே குறுக்கிடுதுன்னு சொன்ன பத்தியா? இந்த குறுக்கிடுகின்ற இடத்துல இப்படி குறுக்கிடுகின்ற போது ரெண்டும் ஒன்றுபடுகின்ற போது, உணர்வும் உணர்ச்சி ஒன்றாகின்ற போது ஒரு உராய்வு ஏற்படும். எங்க? இந்த ரெண்டு நாடியில. அப்படி உராய்வு ஏற்படுகின்ற போது அங்கு ஒரு வெப்பம் ஏற்படும். அதுதான் சுவாதிட்டானம் பேரு. அந்த இடம் தான் என்னன்னு பேரு? சோதி, ஒளி, தானம். சோதித்தானும் சுவாதித்தானும் அல்ல தமிழ் சொல், அருமையான சொல்லது. ஒளியிடம் பேரு. அந்த உராய்வு ஏற்படுகின்ற போது என்ன ஆகும் சொன்னா, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி என்கிற ஆற்றல் அந்த நடுநாடி வழியாக மேல எழும்போம்.
இல்லையா, மேல எழுந்து ஆக்ஞா சக்கரத்துக்கு போகும் இல்லையா. அப்படி போகின்ற போது இன்னும் கொஞ்சம் ஆற்றல் உள்ளவர்கள் அதை மேல இந்த சகசிராரத்துக்கு வரைக்கும் ஏற்றுவாங்க. அப்ப என்ன ஆகும் சொன்னா, அந்த மதிமண்டலத்துல சந்திர மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமுதத்தாரை அப்படியே பொழியும். அமுதத்தாரை பொழியும். அந்த பொழிகின்ற அமுதத்தாரையை இடநாடி வளநாடி என்கிற துடுப்பின் வாயிலாக அதை ஆகுதியாக நெய்யாக எடுத்து இந்த வேள்வி குண்டம், இதுதான் ஓமகுண்டம், இது இந்த உந்தித்தானம், இங்கே அந்த வேள்வி தீயில் அதை சொரிந்து சிவயோகம் சிவவேள்வி செய்வோம் சொன்னா இங்க பெருமான் எழுந்தருள் இருப்பான். குண்டம் இங்க இல்லையா, உட்கார்ந்துங்கிற இடம் இது இருக்கிறது இதயம் இல்லையா. எங்க தியானம் பண்ணணும்? பிரிவு நடுவுல. எங்க நடுவுல? பிரிவு நடுவுல இல்லையா. வேள்வி சாலை உந்தித்தானம், பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் இதயத்தானம், அவனை நினைந்து தியானிக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா குருவனது. இதுக்கு பேர் தான் சிவயோக பாவனை பேரு. இதுக்கு என்ன பேரு? சிவோகம் பாவனை. என்னது? சிவோகம் பாவனை. இந்த சிவோகம் பாவனை இருக்கின்ற போது அந்த வடிவம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு யானை, சர்க்கஸ் யானை எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கும் இந்த 3 நாடிகளும். எந்த 3 நாடி? இடநாடி, வளநாடி, நடுநாடி இல்லையா. அதுதான் என்ன வடிவம்? கணபதி வடிவம். இதைத்தான் அவ்வை பெருமாட்டி இல்லையா என்ன அந்த அகவல்ல இடைப்பிங்களையில் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி பாடுவாங்கல்ல. ஒரு 10 மணி நேரம் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா விநாயகர் அகவலை முழுமையா பார்க்கலாம். இந்த விநாயகர் வடிவம் அப்படி வந்ததுதானே தவிர விநாயகர் எங்கேயும் பிறக்கல, யார் வயிற்றிலும் பிறக்கல. புரியுங்களா? அதனால விநாயகருக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் கிடையாது. விநாயகருக்கு என்ன கொண்டாட்டம் கிடையாது? பிறந்த நாள் கொண்டாட்டம் கிடையாது. அப்போ என்னங்க புரியல? இந்த புராண கதையெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. என்ன சித்தாந்தம் படிச்சு பிற்பாடு புராணத்தை பிடிக்க கூடாது. சொல்றது கேளுங்க. அதாவது புராண கதைகள் தேவை எப்ப தெரியுமா? தொடக்கத்துல. என்ன சித்தாந்த தெளிவு வந்துட்ட பிறகு இந்த புராண கதையை சித்தாந்தத்துல நாம சிந்தித்து பார்க்கணும் இல்லையா. முப்புறம் என்பது மும்மல காரியமே. யாரு பேசுறாரு? நம்ம திருமூலர் பேசுறாரு இல்லையா. முப்புறம் என்பது எது? அவன் தாரகாசூரனுடைய பிள்ளைகள் தாரகாசம், கமலாசம், விசுமாலி அவங்க கட்டின கோட்டைகள் கிடையாது முப்புறம். அது கிடையாது. ஆணவம் கண்ணும் மாயை என்பதுதான் முப்புறம். அது எங்க இருக்குது? இங்க இருக்குது. அப்ப முப்புறதாரி முப்புரை எரிச்சான் முப்புரை எரிச்சான்னு அதையே பேசிக்கிட்டு கூடாது. இந்த முன்னரத்தை எரிப்பதுதான் முப்புரை எரிக்கிறது. சித்தாந்தம் படிச்சு விட்டார். அந்த புராண கதை இப்படி பொருத்தணும், அந்த புராண கதையை இப்படி பொருத்தணும். புரியுங்களா? ஆகினால புராண கதை எப்போ அதாவது சித்தாந்தத்தை பற்றி தெரியாம பாமர நிலையில இருக்கின்ற போது அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பக்தி மார்க்கத்துல நம்மை திருப்புவதற்கு அது ஏற்படுகிறது. அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கிறேனே தவிர நான் 1வது படிச்சதையே தான் வச்சிருப்பேன், நான் 10வதுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அடுத்து போகணும். புரியுதா? அப்போ அந்த அந்த தெளிவு வந்துகிட்டே இருக்கணும். சரி, இப்போ இந்த ஒரு காலத்துல ஆவணி இந்த சதுர்த்திங்கிறது என்ன? 4வது நாள். சதுர்த்திங்கிறது என்னது? 4வது நாள். அது ஏன் சார் விநாயகர் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா, விநாயகர் பெருமான் வேற யாரும் இல்ல, சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி, திடமார் செம்மை கணநாதன், படரொழியோ கந்தவேலாகும், படரொழியோ கந்தவேலாகும், கருதுங்கால் சற்றேனும் வந்ததோ வேத வழக்கு. யார் எழுதினாங்கன்னு தெரியாது. அந்த புண்ணியவான் பெயர் தெரிஞ்சா 1 முறை கும்பிடலாம். புரியுதா? ஆனா பெயர் தெரியாத ஒரு புலவர் பாடிய பாட்டு. சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி, படரொழியோ திடமார் செம்மை கணநாதன்,
படவழியோ கண்டவேளாகும் கருதுங்கால் சச்சேனும் வந்ததோ பேத வழக்கு. சுடர் நெருப்பு யாரு? சிவபெருமான். அந்த சூடு யாரு? சக்தி. அந்த நெருப்பினுடைய சிவப்பு நிறை யாரு? விநாயகர். அந்த நெருப்பு எரிகின்ற போது அந்த ஒளி இருக்கு பத்தியா, வெவ்வேறு விதமான ஒளி வருது பத்தியா, அந்த ஒளிதான் யாரு? முருகன். இப்படி நாம பிரிச்சுட்டோம் சொன்னா, புரிந்து கொண்டோம் சொன்னா, சிவபெருமான் தான் சக்தி, சிவபெருமான் தான் விநாயகன், சிவபெருமான் தான் முருகன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வந்துடும். நம்ம பிரிச்சியே பார்க்க மாட்டோம். பிரிச்சிய பொருள் ஒன்று தான், பொருளுடைய குணங்கள் பல, பொருளுடைய குணங்கள் பல. அப்போ குணமில்லாத ஒரு பொருளை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்போ பொருள் என்பது சிவபெருமான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, பொருளை பொருளாகவும் வணங்குகின்ற பக்குவத்தில் இருக்கிறோம், அதனுடைய குணங்களையும் வணங்குகின்ற பக்குவத்தில் இருக்கிறோம். ஆக பொருளாக வணங்குகின்ற போது சிவத்தை வணங்குகிறோம், அவனுடைய குணங்களை வணங்குகின்ற போது சக்தியாக வணங்குகின்றோம், விநாயகனாக வணங்குகின்றோம், முருகனாக வணங்குகின்றோம். புரியுதுங்களா? இப்போ இந்த சிவப்பு நிறம் என்பதுதான் கணநாதன், விநாயகர். சிவப்பு நிறம் தான் விநாயகர். ஒரு காலத்துல ஆண்டு தொடக்கம் ஆவணியா இருந்தது. இதுக்கெல்லாம் வரலாறு எல்லாம் இருக்குது. ஆண்டு தொடக்கம் ஆவணியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் சித்திரையாட்சி, அதுக்கப்புறம் தான் தையாட்சி, தையிலிருந்து சித்திரையாட்சி, ஆவணியிலிருந்து தை, தையிலிருந்து என்னது சித்திரை வந்துருது. சரிங்களா? இப்போ ஆவணித்தான் ஆண்டு தொடக்கமா இருந்த போது வளர்ப்புரை, வளர்ப்புரை 4வது நாள் எது? நான் சொல்லணும், நம்ம சதுர்த்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 4வது நாள் நாம முதல்ல வழிபாடு பண்றோம். முதல்ல வழிபாடு பண்றோம். ஏன் சார் 4வது நாள் வழிபாடு பண்றோம் அப்படின்னு சொன்னா, பிறக்கின்ற குழந்தைக்கு முதல்ல தெரிகின்ற நிறம் சிவப்பு தான். முதல்ல தெரிகின்ற நிறம் இது சிவப்பு தான். எவ்வளவு தூரம் சொன்னா ஒரு 4 அடி தூரம் தான் தெரியும், அதுக்கு அந்தாண்டு தெரியாது பார்வை. குழந்தைக்கு எடுப்புல பார்வை தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன ஆகும், அதிகரிக்கும். முதல்ல தெரிகின்ற நிறம் எதுன்னு சொன்னா சிவப்பு. இப்ப நாமெல்லாம் குழந்தை, நமக்கு தெரிஞ்ச முதல் நிறம் எது? சிவப்பு. எத்தனையாவது நாள்? முதல் 4வது நாள். அதனால சதுர்த்தி திதியில செம்மையாக இருக்கக்கூடிய விநாயகனை வணங்குறோம். புரியுங்களா? இதுதான் காரணமே. இது தெரியாம நாம என்ன பண்ணிட்டோம் சொன்னா, விநாயகர் பிறந்தத்தை வணங்குறோம். ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தியில, வளர்பிறை சதுர்த்தியில விநாயகருக்குரிய திதியாக வணங்கணும். அது ஆண்டு தொடக்கம் ஆவணியாக இருந்ததுன்னா ஆவணி வளர்பிறை சதுர்த்தியை அப்படி விநாயகர் வழிபாடாக பண்ணாங்க. இது வந்து பாலகங்காதர திலகர் தானே, திலகர் காலத்துல தான் இது வந்து வேற விதமா போயிடுச்சு. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நல்ல நோக்கத்தோட பண்ணாரு. இந்த கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையான எல்லாரும் ஒன்று கூடுவாங்க சர்ச்சில. இப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல நம்ம மக்களை எல்லாம் ஒன்று கூடுவதற்கு ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால முன்னாடி என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த கடற்கரையில இந்த விநாயகர் சிலையை செஞ்சு இந்த வழிபாட்டுல எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னு அவர் தான் தொடங்கி வச்சாரு. இப்ப தெருவுக்கும் ஆகி போச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தியில விநாயகரை தவிர மற்ற எல்லாம் நடக்குது. ஆக எப்படி வழிபாடு செய்யணும், எதுக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமலேயே நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் பிறந்ததை கொண்டாடுவதல்ல, விநாயகருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக, வினைகளை எல்லாம் கடிவதற்காக பெருமான் கொடுத்த கொடைத்தா எது? விநாயகர்.